கார்த்திகை நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் ஒருத்தர் பிறந்திருந்தாங்கன்னா அவங்க ரிஷபராசியில் பிறந்திருப்பாங்க. அவங்க பிறக்கும்போது சூரியன் திசையில் பிறந்திருப்பாங்க. அப்போ அவங்க சூரியன் திசை முடிஞ்சு, சந்திரன் திசை முடிஞ்சு, செவ்வாய் முடிஞ்சு, ராகு திசை வரும்போது தான் அவங்க வாழ்க்கை ஒரு பூர்த்தியான இடத்துக்கு சேரும். 3ஆம் பாதத்தில் பிறந்திருக்கிறவங்களுக்கு முன்னோர்களோட ஆசீர்வாதம் எப்போதுமே உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ இவங்களுக்கு பாருங்கள், இந்த நியாயம் நீதி நேர்மைக்காகவே போராடிட்டு உட்காந்துருப்பாங்க. இவங்க வாழ்க்கையில் எல்லாத்தையுமே சகிப்புத்தன்மையோடு சகிச்சு வாழ்வாங்க. திருமணம் ஆனதுக்கப்புறம் நிறைய கஷ்டப்பட்டு அவங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வருவாங்க. கார்த்திகை நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்தால் அந்த 3ஆம் பாதத்தில் பிறந்திருந்தாங்கன்னா அந்த 3ஆம் பாதம் ரிஷபராசி குறிக்கும். இவங்க பசுமாடுடைய ஆசீர்வாதம் வாங்க வரைக்கும் இவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஏன்னா அது ரிஷப வாகனம். கார்த்திகை நட்சத்திரம் ரிஷபராசியாக இருக்கிறனால அது ரிஷப வாகனம். எப்போவுமே உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் நீங்கள் எத்தனாம் பாதத்தில் பிறந்துக்கிறீங்களோ அவங்க கண்டிப்பாக நீங்கள் பசுமாடை மனசார சுற்றி வந்து சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை வளர வளர அசுர வளர்ச்சிக்கு போயிடும். இந்த கார்த்திகை நட்சத்திரத்தை எப்போவுமே சூரியன்னா சிவன், அது ரிஷப வாகனம் என்பது அது நந்தி. அதனால தான் சிவன் பக்கத்தில் எதுக்காலேயே நந்தி வச்சுருப்பாங்க. அப்போது நந்தி காதில் போய் சொன்னால் சிவனுக்கு கேட்கும்னு சொன்னது இந்த ஐதீகம்தான். அது இதெல்லாம் தான் கார்த்திகை நட்சத்திர ரிஷபராசிக்குள்ள இருக்கிற நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு யோகம். வாழ்க்கையில் எதையாவது நான் சாதிக்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ளே இருக்கும். நல்லா வாழ்கிறதுக்கு எந்த தொழிலாக இருந்தாலும் எனக்கு கூச்சம் இல்லை, நான் செய்கிறேங்க அப்படிம்பாங்க. இதெல்லாம் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த பவர் அவங்களுக்கு. அவங்களோட அவ்வளவு சீக்கிரமாக ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்க மாட்டாங்க. ரொம்ப நேர்மையாக பழகி உண்மையாக இருந்து பாசமாக பழகி பல நாள் செக் பண்ணித்தான் ஒரு நாள் அவங்க தேர்ந்தெடுப்பாங்க.